உங்க அப்பா நம்மள பார்க்கவே வரல. என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காவ. என் மேலதான் கோவம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன் மேல என்ன கோவம் உங்க அப்பாவுக்கு? உன் மேலேயும் கோவத்துல இருக்காவடா. உங்க அப்பா கூட நீ பேசாத. நம்ம 2 பேரும் விட்டுறலாம், சரியா? என் செல்லத்துக்கு அப்பா பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அம்மாக்கும் தான்டா. உங்க அப்பாவுக்கு தான் நம்மள பார்க்கவே விருப்பம் இல்லை. கோவத்துல அம்மையை ஆசிட்டு போயிட்டாவ. எல்லாத்துக்கும் பாட்டி தான் காரணம். நீ அம்மா பிள்ளையாவே இரு, பாட்டி பிள்ளைய ஆகாத. பாட்டி சொல்றது கேட்க கூடாது, அம்மா பேச்சு கேட்க விட மாட்டாவ. உங்க பாட்டிகிட்ட நீ போவதம்மா. சரோ சரோ, உங்க அப்பா வந்திருக்காவ, எதுக்கு வந்தாவன்னு கேளு. சரோ, நானும் பேச மாட்டேன், என் பிள்ளையும் பேசாது. சரோ, இப்பவே என் பிள்ளையாட்டு பிரிச்சிட்டியா? நீங்க மட்டும் உங்க அம்மைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியல்ல. என் பிள்ளை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா? எனக்கு தான் பண்ணுவா. என்னடா தங்கம், எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. சரோ, உன்னைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். வா போலாம். கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் யாசுவிய. உங்க அம்மையை நீங்க இல்லாத நேரத்துல யாசுவாவ. என் பிள்ளைய ஏட்டாந்து பிரிக்க பாப்பாவ. சரோ, எதுக்கு அப்படி சொல்லியா? அவிய பேரப்புல மேல இருக்க பாசத்துலதான் அப்படி செய்யாவ. நீ எதுக்கு உடனே அதை தப்பா எடுக்கா? நம்ம பிள்ளை என்ன பண்ணிடுவாவ நீ சொல்லலாம்? எனக்கு அங்க வந்தாலே உங்க அம்மையை பார்த்தா பயமா இருக்கு. எங்க அம்மா உன்னை பார்த்தாதான் பயமா இருக்குங்க. இதுக்கு என்ன சொல்லுவா? அதெல்லாம் அவிய நடிக்காவ. சரோ, நீ சொல்ற மாதிரியே நானும் சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் விடு சரோ. நேற்று ராத்திரி எங்க அப்பா பிள்ளைய தேடினவ, அங்க இல்லைன்னு உடனே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவ. எங்க அம்மையும் சத்தம் போட்டவ. காலையில போய் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொன்னவ என்கிட்ட. அதான் உன்னை கூட்டிட்டு போறக்கா வந்திருக்கேன் சரோ. வா சரோ, நம்ம வீட்டுக்கு போவோம். அங்க வந்தா வேலை செய்ய சொல்லுவாவ. என்னால இன்னும் 2 மாசத்துக்கு வேலை செய்ய முடியாது ஆனந்த். நீ 2 மாசத்துக்கு வேலை செய்யணும் சரோ, எங்க அப்பாவே சொல்லிட்டாவ. எங்க அம்மையும் சரின்னு சொல்லிட்டா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ பிள்ளைய மட்டும் கூடவே இருந்து 2 மாசம் பாத்துக்க. அதுக்கு பிறகு யாராவது தூக்கி வச்சுட்டா கூட நீ வேலை பார்க்கலாம்ல. உங்க அம்மா இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. அங்க வந்தோடனே வேலை பாரும்பாவ. எனக்கு அங்க வரக்கே அதுதான் பயமா இருக்குது. பயப்படாத சரோ, அதை ஏட்டதான்னு சொல்லியிருக்காவ. நான் இருக்கேன்ல. வேலை சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கே இரு. எதுவும் சொல்ல மாட்டாவ. அன்னிட்டையும் சொல்லியாச்சு நீங்க வேலை பாருங்க. நீ அவையெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவ. நீ வா போவோம். நீங்க 2 மாசத்துக்கு உங்க வீட்டுல இருன்னு சொல்லிட்டு போய் இப்ப வந்து கூட வந்து உங்க அப்பாவுக்காக தானோ? உங்களுக்கு நாங்க வரதுல விருப்பம் இல்லை தானே? சரோ, நான் அப்படி சொன்னனும் அப்படிலாம் இல்ல சரோ. கோவத்துலதான் சொல்லிட்டு போனேன். எனக்கும் நம்ம பிள்ளை பார்க்காம உன்னை பார்க்காம இருக்க முடியல. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவனை பாரு, கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சிட்டு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியா பிள்ளைகிட்ட மூஞ்சிய சோகமா வச்சுட்டு காமிக்கிறது? சரி சரோ, பிள்ளை என்ன நினைப்பான்? அம்மா நம்மளை பார்த்தா சிரிக்க மாட்டேங்க, சோகமா இருக்கான்னு நினைப்பான். தங்கம், அப்படி நினைப்பியோ? இல்லல்லம்மா, அம்மா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சிரிச்சுட்டு தானே பேசுவேன். இன்னைக்கு எனக்கு அப்பா மேல கோவம் வந்துச்சு, அதனால தான் சோகமா இருந்தேன். பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் என்னம்மா. சரோ, நம்ம வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுரு சரோ. மன்னிப்பா? எதுக்கு ஆனந்த்? எங்க அப்பா தான் சொன்னாவ, நீங்க அம்மையை தள்ளி விட்டு தூக்காம அப்படியே ஓடி இருக்கல, அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாவ. அதனாலதான் எங்க அம்மையும் ரொம்ப வருத்தப்படியா. நீ எங்க அம்மாட்ட ஒரு சாரி சொல்லிரு சரோ. நான் எதுவுமே செய்யல, எதுக்கு சாரி சொல்லணும்? அவியதான் தப்பு பண்ணவானே. சரோ, இருந்தாலும் எங்க அம்மா கீழே வந்து கிடக்குமா நீ தூக்காம வந்தே தப்பு தானே. அதுக்காகவாவது எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேளு. அப்பதான் எங்க அம்மா மனசுல இருக்க கோவம் போகும். சரி, மாமா சொன்னதுக்கா கேக்கேன். சரி, பிள்ளை ஏன்ட்ட தந்துட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வா, கிளம்புவோம். சரி. ஏமா ஏமா, உன் பேரன மருமகளும் வந்தாச்சு, வா. தூங்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் அடிச்சுலாம் தலையில, நீங்களா தான் தடுமாறி விழுந்திய. பிள்ளை வேகமா இழுத்தியல, நானே இழுத்தேன், அதனால விழுந்திய. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கா, ரொம்ப கத்தாதங்க. மறுபடியும் முழிச்சானா வீர் வீர்னு அழுவான். பிடிச்சுதான் இருக்கேன். சரி. ஏமா ஏமா
கூப்பிட்ட உடனே வந்துட்டா. நேத்து நானே ஏசித்தானே வந்தேன், அவளே வருத்தத்துல தான் இருந்தா. அதனால தான் போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டா. ரொம்ப அவளை தலையில வச்சிட்டு ஆடாத ஆனந்தி. ஒரு அளவுக்கு அது போல நடக்கிறதுக்கு பாரு. இல்லனா அந்த கோமரி ஒண்ணே நாளைக்கு மடிக்க மாட்டா. ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, அவ குணமே வேற, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா தெரியாது தெரியாது, அந்த கோமரியை பத்தி எனக்கா தெரியாது. பக்கத்து வீட்ல இருந்த வரைக்கும் பம்பிக்கிட்டு இருந்தா. பிள்ளை உண்டாகிற வரைக்கும் நான் பேசுறதுக்கு ஏத்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. இப்போ வானத்துக்கு பூமிக்கு குதிக்கதான் செய்ய. இப்படியே போனா சரி வராது ஆனந்தி. மனசுல கொஞ்சமாவது பெரியவி சின்னவிங்கிற மரியாதை இருக்கணும். சரிம்மா, என்ன அப்படிலாம் இருக்க மாட்டா. பாப்பா பாப்பா எப்படி இருக்கானே பாப்பா. ஏம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ல? ஆமாயா பேர் வைக்கணும். அத நல்ல பெருசா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருவோமா? சொந்தக்காரவியெல்லாம் கூப்பிட்டு நல்ல விருந்து வச்சிரலாம். ஏம்மா பேர் என்ன பேருமா வைக்க? அதுவா எங்க அப்பா பேர் வைக்கலாம், இல்ல உங்க அப்பா பேரை வைக்கலாம். என்னது உங்க அப்பா பேரா இது அப்பா பேருமா? அப்படிலாம் வைக்க முடியாது டே, சின்ன பேரை தான் வைக்க முடியும். சின்ன பேர்னா என்ன சொல்லியா கமரி? சின்ன சாமின்னு வைப்போமா? ஏத்தே சின்ன பையன் அவன், அவனுக்கு போய் சின்ன சாமின்னு யாரா பேர் வைப்பாவல? அப்படிலாம் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் முடியுமா? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க தே, பெரிய ஆளை கொஞ்சிற மாதிரி இருக்கும். குழந்தை என்னால குழந்தையாவே இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அவனும் ஒரு நாள் வளருவான். அப்போ எந்த பேர் வச்சாலும் செட் ஆயிடும். ஏம்மா அதுக்காக சின்ன சாமிங்க பேர்லாம் நல்லா இல்லம்மா. ஆனந்தி அந்த கோமரி சொன்னாலேன்னு அப்படி சொன்னையா? அப்படிலாம் அம்மா பேர் வைப்பனா? உங்க அப்பா பேரு தங்கராசு, உன் பேரு ஆனந்தராசு, உங்க அண்ணன் பேரு மாணிக்கராசு. எத்தே ஆனந்தராசு மாணிக்கராசா? ஆனந்த் உங்க பேரு ஆனந்தராசா? ஆனந்த ராசுலாம் இல்லை சாரோ, ஆனந்த ராஜி. அதைத்தான் எங்க அம்மா அப்படி சொல்லியாவ. எங்க அப்பா பேரு தங்கராஜி, எங்க அண்ணன் பேரு மாணிக்கராஜி. என்ன ஆனந்த் நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்க எல்லாருக்கும் ஒத்த பேர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதனால உனக்கு என்ன பிரச்சனை கோமரி? இப்படிப்பட்ட பேர் நான் கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டியா? என் மாமனார் பேரு தோரராசி. அதனால அந்த ராசை நாங்க அப்படியே வச்சுக்கிட்டு வரோம். அந்த பேர் வச்சாதான் என் பேர பிள்ளைய ராஜா மாதிரி வாழ்மா. அதனால அவனுக்கு அந்த பேர் ஒட்டி தான் நாங்க பேர் வைப்போம். என் பிள்ளைக்குலாம் அப்படி பேர் வைக்க கூடாது. நான் ஸ்டைலா ரெண்டு எழுத்துல தான் பேர் வைக்க போறேன். ரெண்டு எழுத்துலனா எப்படி வைப்பா கோமரி? பல்லு நெல்லு அப்படி வைப்பியா? அதுவே மூணு எழுத்து, அதை விட சின்ன பேர் தான் வைக்கணும். அதோட சின்ன பேர்னா அ இ ஈ தான் வைக்கணும். ரெண்டு எழுத்துலலாம் பிள்ளைக்கு பேர் வச்சு கூப்பிட முடியுமா? இல்ல அழகா தான் இருக்குமா? இங்க பாரு ஆனந்தி, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல இவ தலையிட கூடாது சொல்லிட்டேன். இவளுக்கு அப்படி என்ன உரிமை இருக்கு? இங்க பாருங்க தேய், அவன் நான் பெத்த பிள்ளை தான். 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேன். அவனுக்கு பேர் வைக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாதங்க தேய். ஆனந்தி பேர் வேணா வச்சிட்டு போட்டோம். ஆனா ராசுங்கிற பேரை சேர்த்துறணும். அப்பதான் என் பேரு ராசகரனா இருப்பான். அத மட்டும் மனசுல வச்சுக்க சொல்லிட்டேன். இந்த கோமரி சொல்லிங்கிறதுக்காக அதுபடிலாம் ஆடக்கூடாது. சரிம்மா, நீ சொன்ன பேர் வரணும், உனக்கு அவ்வளவுதானே. ஆனந்த் ராசின்லாம் வச்சா நல்லா இருக்குமா? சரோ குழந்தையில வேணா இந்த பேர் நல்லா இல்லாம இருக்கலாம், வளர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பேர்லாம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேரை சொல்லி யாரும் கூட போறது இல்ல. நீ என்ன பேர் வைக்கிறியோ அந்த பேரை தான் சொல்லி கூட போறோம். இது அம்மா சொன்ன பேரு குடும்ப பேரு சேர்க்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஆனந்த். ஆமா பிடிக்காது. பெரிய குபேர வீட்டு மாமா, இவளுக்கு நம்ம வீட்டு பேர்லாம் பிடிக்காது. இங்க பாரு ஆனந்தி, நான் மறுபடியும் சொல்லியும் கேட்டுக்க. பேர்ல ராசு மட்டும் வரையில தோரராசுன்னு பேர் வைப்பேன். சே பச்சை பிள்ளைக்கு தோரராசுன்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமோ? கோமரி தோரங்கிற பேருக்கு என்ன குறைச்சலு? இல்ல ராசுங்கிற பேருக்கு தான் என்ன குறைச்சலு? ரெண்டா நீ சொன்ன மாதிரி ரெண்டு எழுத்து தான். தோரராசுனே வைப்போம். அழகான பேரு, என் பேரனுக்கு வச்சா நல்லா வருவான். ஏத்தே சரோஜா பிள்ளைக்கு பேர் வச்சாச்சோ? ஆமா தோரராசுன்னு வச்சிருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர் தேய். எங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தாவுக்கு அந்த பேர் தான். ஓஹோ அப்படியா? சே அந்த பேர் எங்க நல்லா இருக்கு. இங்க பாரு குழந்தை, என் பிள்ளைக்கு அந்த பேர் கிடையாது. அந்த பேர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் பிள்ளைக்கு ஸ்டைலா ரெண்டு எழுத்துல தான் பேர் வைப்பேன். ஆமா தோரன் வச்சா என்ன? ஆமா தோர மூடுல பேர் வைக்க முடியாது. சரோ எங்க அம்மா ஒரு பேர் சொல்லியிருக்கா, நீ ஒரு பேர் கண்டுபிடி போ. சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது சரோ.
எங்க அம்மைக்கு பிடிச்ச பேரை எங்க அம்மா சொல்லியிருக்காவ. உனக்கு ஏதாவது பிடிச்ச பேர் இருந்தா சொல்லி அதை சேர்த்து வைப்ப ராசு கூட. சோ கடவுளே, பாரு ஆனந்தி, அந்த குமரி எங்கேயாவது மதிக்கலான்னு பாரு. இதுக்குதான் அந்த குமரிய நம்ம தலையில தூக்கி வச்சிட்டு ஆடாதன்னு சொன்னேன். கேக்குறியா நீ? என்ன வார்த்தை வந்துட்டு போறா பாரு. ஏன் ஆனந்தி, என் பேரனுக்கு ஒரு பேர் வைக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏமா அப்படிலாம் இல்லம்மா, உங்களுக்கு உங்க பேரனுக்கு பேர் வைக்க எல்லா உரிமையும் இருக்கு. அப்போ ராசுங்கிற பேரை சேர்த்து வைக்க சொல்லு. இல்ல நான் தோர ராசுன்னு என் பேரனுக்கு பேர் வைப்பேன். சரிம்மா. இல்ல துறக்குட்டி துறக்குட்டி பயலை. ஏத்தே துறானி கூப்பிடியே நல்லாதான் இருக்கு. ஆனாலும் சரோஜா ஒரு பேர் கண்டுபிடிக்கட்டுமே. என்னதான் நல்ல பேர் வைக்கான்னு பாப்போம். நீங்க எதுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க தே, உங்களுக்கு பிரஷர் வந்துட போகுது. சரி தே, நான் பாத்துக்கிறேன். அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? சரி தே, வாங்கிட்டு வரும்போதே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க தே. இலே துறக்குட்டி பையலே, இந்த பெரியம்மா வந்துட்டேலே. அவன் எங்க இருக்க, இவன் எங்க போறா பாரு. பிள்ளைக்கு அப்படியே